Today we are going to learn Unit 2 Pros Friendship. Do you have any childhood friendship that are still strong today? சின்ன பிள்ளைங்கலேருந்தே நம்மளுக்கு பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்கள் கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா? Do you make friendship with others easily? மற்றவங்க கூட ஈஸியாக உன்னால் ஃப்ரெண்டாக ஆயிட முடியுமா? Share an incident that you remember proudly of your friends. உங்கள் நண்பர்களோட மறக்க முடியாமல் நீங்கள் இருந்த நினைவுகள் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்ஷன் 1 பாருங்கள். இன் செக்ஷன் 1, this is a story on the friendship between Vetri and Asif. Vetri was a successful businessman in Coimbatore. His Vetri construction company constructed many shopping complexes, houses and a few apartments in and around Coimbatore. இதில் வந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து யார் யார் இருக்கா அப்படின்னா வெற்றி, ஆசிஃப் 2 பேர் இருக்காங்க. அந்த வெற்றி வந்து எப்படி இருக்கான், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கான். ஓகேவா? எங்கே? கோயம்புத்தூரில். அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்ன? வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன். அது நிறையா இருக்குது. என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கான்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட், இதெல்லாம் அந்த கோயம்புத்தூரை சுற்றி உள்ள ஏரியாவில் இது பண்ணியிருக்கான், ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஸ்பிளிட் த வெல்த் டு ஹிஸ் பிரதர்ஸ். அப்போது அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ண, அவங்க அண்ணன் தம்பிலாம் என்ன சொல்கிறாங்க, சொத்தை வந்து பிரித்து பார்த்துக்கலாம், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், தனியாக போகணும் அப்படின்ட்டு அதை பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தெம் ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ். அப்போது அதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் வெற்றி வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுடைய பிஸ்னஸை நடத்துறதுக்கு. ஹீ குட் நாட் பே த லோன்ஸ் டேக்கன் டு ரன் ஹிஸ் ஃபேமிலி கம்பெனி. அப்போ அவனுடைய கம்பெனியை வந்து நடத்தணும் அப்படின்னா அவனை என்ன பண்ணணும், நிறைய லோன்ஸு வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறான், ஸோ ஹீ சால்ட் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெய்டு த லோன்ஸ். நிறையா வந்து என்ன பண்ணுறான், அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறையா லாஸ் ஆனதுனால நிறைய கடன் வாங்கிட்டான். அதனால் அவன் அந்த கடனை கட்டுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், நிறையா அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தான் அந்த லோனை கட்டுறான். ஹீ மூவ்டு டு எ வெரி ஸ்மால் ஹவுஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ரொம்ப காசு கம்மியாயிடுச்சு, அதனால் அவங்க குடும்பத்தோடு எங்கே போயிட்டாங்க, ஒரு சின்ன வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீ ஃபவுண்ட் அ ஜாப் அண்ட் லெட் அ நார்மல் லைஃப். அப்போ அங்கே அவன் சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு அவன் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு வராங்க. பட் ஹி டிசைட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அகெயின். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், ஒரு பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மணி. யாருமே அவனுக்கு காசு கொடுக்க முன் வரலை. ஒன் டே ஹிஸ் ஒய்ஃப் சஜஸ்டட் ஹிம் டு ஆஸ்க் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆசிஃப் ஃபார் ஹெல்ப். அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறான், அப்போது உங்களுக்கு யார் இருக்கா, அவங்க ஃப்ரெண்டு இருக்கா, அந்த ஃப்ரெண்ட்கிட்ட என்ன பண்ணிக்கோங்க, மணி வேணும்னா கேட்டுக்கோங்க, அதை வச்சு என்ன பண்ணலாம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் வெற்றி ஹெசிடேட் டு ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப் அஸ் ஹி ஹேட் நாட் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். ஆனால் வெற்றிக்கு வந்து என்ன பண்ணல, அந்த காசு கேட்கணும் அவனுக்கு தோணலை. ஏன்னா அவன் ஆசிஃப், அவனுடைய ஃப்ரெண்ட் ஆசிஃபை பார்த்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஆஃப்டர் டீப் தாட் ஹி டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆசிஃப் ஹூ வாஸ் இன் சென்னை. அப்போ ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், சரி சென்னையில் உள்ள ஆசிஃபை போய் நம்ம பார்க்கலாம், கம்பெனியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பாருங்கள். வெற்றி போர்டட் த ட்ரெயின் டு சென்னை. ஹிஸ் மெமரி வென்ச் பேக் டு ஹிஸ் ஸ்கூல் டேஸ். அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், சென்னைக்கு போகிறதுக்காண்டி ட்ரெயினில் ஏறிட்டான். அவனுடைய ஞாபகங்கள் அந்த ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் அவனுடைய ஸ்கூல் டேஸ், அதாவது ஆசிஃப் கூட இருந்ததை பற்றி அவன் என்ன பண்ணுறான், நினச்சி பார்க்குறான். தே லிவ்டு இன் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். அப்போது படிக்கும்போது எந்த வில்லேஜில் இருந்திருக்காங்க, கீழக்குடி அப்படிங்கிற வில்லேஜில் இருந்திருக்காங்க, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜ். வெற்றி அண்ட் ஆசிஃப் ஸ்டடீட் இன் அ ஸ்கூல் இன் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் த வில்லேஜ் கீழக்குடி. அப்போது வெற்றி வந்து எங்கே இருந்திருக்காங்க, வில்லேஜுக்கு வெளியில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க, அந்த கீழக்குடி வில்லேஜுக்கு வெளியே உள்ள ஸ்கூலில். த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் would never forget Vetri and Asif and their friendship. They were always together in learning and playing. அப்போது அவங்களுக்கு டீச்சிங் பண்ண டீச்சர்ஸ், அவங்க கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே விளையாடும் போதும் படிக்கும் போதும் என்ன பண்ணுறாங்க,
ஒன்றா தான் இருப்பாங்க. their friendship started on the first day of school. On the first day when Vetri started crying, Asif consoled him with a chocolate and told him not to cry. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் 2 பேரும் ஜாயின் பண்ணும்போது அப்போது அழுதுகிட்டே இருந்திருக்கான். யார்? வெற்றி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போது யார் அவனை ஆறுதல் சொல்லியிருக்காங்க? ஆசிஃப் தான் ஆறுதல் சொல்லியிருக்கான். சாக்லேட் கொடுத்துட்டு இனிமே நீ அழுகாத அப்படின்னு அவன் ஆறுதல் சொல்லியிருக்கான். ஆஃப்டர் த டே தே ஸ்டேட் டுகெதர், பிளேட் டுகெதர் அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்ச் தேயர் ஃபுட். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒன்றா தான் இருக்காங்க. விளையாடும் போதும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய சாப்பாடை கூட அவங்க மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்குவாங்க. தே வேர் ஆல்வேஸ் குட் இன் ஸ்டடீஸ் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர் இன் லெசன்ஸ். 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? நிறையா நல்லா படிப்பாங்க. அவங்களுக்குள்ள டவுட்டை 2 பேரும் மாற்றி மாற்றி தீர்த்து வச்சுப்பாங்க. ஒன் டே தெர் வாஸ் அ குவாரல் பிட்வீன் வெற்றி அண்ட் ஆசிஃப் ஃபேமிலி. அப்போது அவங்க ஆசிஃபோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் வெற்றியோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் என்னாச்சு? ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. ஓகேவா? குவாரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை. பட் திஸ் டிட் நாட் அஃபெக்ட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ ஆனாலும் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான் சண்டை போட்டுருக்காங்க. இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் என்ன பண்ணல? பிரிஞ்சு போகலை. தேர் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் தேர் மார்க்ஸ் நெவர் அஃபெக்டட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க நல்லா தான் படிக்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட்டையும் அவங்களுடைய மார்க்கையும் என்னாகலை? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அஃபெக்ட்டு பண்ணலை. ஆஃப்டர் தேர் 10th ஸ்டாண்டர்ட் ஆசிஃப் மூவ் டு சென்னை அண்ட் வெற்றி செட்டில்டு இன் கோயம்புத்தூர். அப்போ 10th முடிச்சதுக்கப்புறம் ஆசிஃப் எங்கே போயிருக்கான்? சென்னைக்கு போயிட்டாங்க, மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆனால் யார் மட்டும் ஸ்டே பண்ணியிருக்காங்க? வெற்றி மட்டும் கோயம்புத்தூர்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பாருங்க. வென் வெற்றி வென் டு ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ் ஹி வாஸ் ஸ்டாப்டு பை த செக்யூரிட்டி. அப்போது இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே வந்துட்டு அப்புறம் எங்கே வராமல் வெற்றி ஆசிஃபோடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். அங்கே வந்ததுக்கப்புறம் ஆசிஃபோடைய ஆஃபீஸில் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு? அவரை உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்துறாரு. வெற்றி டோல்டு ஹிம் தட் ஹி வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு ஆசிஃப். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? வெற்றி என்னுடைய ஃப்ரெண்டை நான் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹி டைரக்டட் வெற்றி டு த ரிசப்ஷனிஸ்ட். அப்போது அந்த செக்யூரிட்டி வந்து வெற்றி எங்கே அனுப்பி வைக்கிறான்? ரிசப்ஷன் கிட்ட அனுப்பி வச்சு ரிசப்ஷனிஸ்ட்டை போய் டீட்டெயில்ஸு சொல்ல சொல்கிறான். வென் வெற்றி வாஸ் ஆஸ்கிங் த ரிசப்ஷனிஸ்ட் வெதர் ஹி குட் மீட் ஆசிஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட், வெற்றி காட் அ பேட் ஆன் ஹிஸ் பேக். அப்போது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான் ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட, இந்த மாதிரி இவன் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யாரோ வந்து பேக் சைடில் அவனை தட்டுறாங்க. ஓகேவா? இட் வாஸ் ஆசிஃப் இஸ் ஃப்ரெண்ட். அப்போ தட்டினது யார்? ஆசிஃபோடைய ஃப்ரெண்டு தான். ஆசிஃப் வெற்றியோட ஃப்ரெண்டு தான் ஆசிஃப். அவன் தான் என்ன பண்ணுறான்? முதுகில் வந்து தட்டான். ஆசிஃப் saw him through the CCTV camera and came down to receive him. இப்போ ஆசிஃப் வந்து வெற்றி வந்ததை கேமரா மூலமாக கவனிச்சிட்டு இருந்துதான் எங்கே வந்து பார்க்குறான்? அவனை ஃப்ரெண்டை கீழே வந்து ரிசப்ஷனில் வந்து பார்க்குறான். வெற்றி was speechless and apologized to Asif that he did not get a chance to visit Chennai till then. அப்போது அது பார்க்க 2 பேரும் மீட் பண்ணும்போது வெற்றி என்ன சொல்கிறான்? அமைதியாக இருக்கான். அப்புறம் மன்னிப்பு கேட்குறான். உன்னை வந்து சென்னையில் வந்து என்னால் பார்க்கவே முடியல, அதனால் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். He said that since he had come to attend his friend wedding, he thought that he could meet him. அவன் என்ன நினச்சிருக்கான்? நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டோடைய மேரேஜ்க்கு வந்து மீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருக்கான். மேரேஜ்க்கு வந்தப்போ நம்மளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருக்கான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, மீட் பண்ண முடியல. தே ஸ்போக் அபவுட் தேயர் ஸ்கூல் டேஸ் அண்டு த ஃபன் தே ஹேடு. அப்போ அவங்க வீட்டில் ஸ்கூலில் இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துருக்காங்க. நான் விளாண்டது, ஆடி பாடினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். தே டிஸ்கஸ்ட் அபவுட் தேயர் பிஸ்னஸ். அவங்களுடைய பிஸ்னஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆசிஃப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் டு லஞ்ச். அப்போ ஆசிஃப் வந்து வெற்றியை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் லஞ்ச், மதியான சாப்பாடு கொடுக்குறான். வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ் டு see that everyone knows him. அவங்க ஆசிஃபோட வீட்டில் உள்ள எல்லாருக்குமே யாரை தெரியும்? வெற்றியை தெரியுது. அதனால் அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஓகேவா? இந்த ஈவினிங் ஆசிஃப் டிராப்டு ஹிம் இன் த ரயில்வே ஸ்டேஷன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆசிஃப் வந்து வெற்றியை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணுறான். வெற்றி ரீச்டு ஹோம் அண்ட் டோல்டு ஹிஸ் ஒய்ஃப் எவ்ரி திங் இன் டீட்டெயில். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெற்றி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி நடந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறான்.
2 days later, he received a call from Asif's office stating that Asif, their MD, had assigned a project to வெற்றி. அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆசிஃப் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலில் உள்ள வாய்ஸு சொல்லுது. ஆனால் அந்த வெற்றியால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஓகேவா? Thank you students. I hope you understand this lesson.